வணக்கம். காலச்சக்கர ஜோதிடம். நீங்கள் மாந்திரீக பொருட்கள் எல்லாமே வந்து வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வாங்கலாம். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லேயே வந்து வாங்குற மாதிரி இருக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் கிளான்ஸ் பார்க்கணும்னா எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்துட்டு அப்புறமா அந்த ஐடியாவோட கூட நீங்கள் வந்து சீக்கிரமாக என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையான பிரச்சனைகள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் சீக்கிரமாக வாங்கிட்டு போகலாம். அது ஒன்று. இப்போது நம்ம தாயத்தை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். தாயத்து நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தாயத்துங்கிறது யாரெல்லாம் போட்டு கொடுக்க முடியும், நீங்கள் யாருடைய தாயத்தெல்லாம் வாங்கி கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, இப்போ ஜோதிடம் பார்க்குறவங்கள வந்து மாந்திரீகம் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாந்திரீகம் கற்றுக்கிட்டாலே அவங்க தாயத்து தாராளமாக போட்டு கொடுக்கலாம். அப்போ அந்த தாயத்தும் போட்டு கொடுப்பாங்க, எந்திரங்கள் எழுதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எங்களோட பரம்பரை, அதாவது என்னோட கொள்ளு தாத்தா வரைக்குமே நாங்கள் வந்துட்டு இந்த மாந்திரீகத்திலேயே இருந்து வந்தங்காட்டி எங்கள் கொள்ளு தாத்தா பெயர் வந்துட்டு ராமசாமி செட்டியார். இப்போ அவங்க வந்து கூடு விட்டு கூடு பாயும் அந்த சித்து வேலையுமே வந்து மாந்திரீகத்தில் பெரிய லெவல். இதெல்லாம் சரிங்களா, இது வந்து சித்தர்கள்னால் மட்டும்தான் சாத்தியம். மாந்திரீகத்தில் சிவனோட மாந்திரீகம் எங்கள் தாத்தாக்கள் பண்ணிகிட்டே வந்தங்காட்டி எங்கள் கொள்ளு தாத்தா வந்து ரொம்ப பெரிய லெவலில் கூடு விட்டு கூடு பாயும் சித்து வேலையில் வந்து அவங்க வந்துட்டு இந்த மாந்திரிகம் பண்ணாங்க. இப்போ நான் அடுத்தது பண்ணுறேன். அதாவது அந்த மாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பரம்பரை சார்ந்தவங்களே வந்துட்டு அடுத்தடுத்த வம்சாவளியில் மாந்திரிகத்தை கொடுத்துட்டு போயிடணும். சரிங்களா, அதுதான் வந்து மாந்திரிகத்துக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது எங்கள் கொள்ளு தாத்தாக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வந்து மாந்திரிகத்தை அடுத்தடுத்து தாத்தாக்கள் கொடுத்துட்டே வந்துட்டாங்க. அடுத்தது எங்கள் கொள்ளு தாத்தா வந்து எனக்கு கொடுத்துட்ருக்காரு. சரிங்களா, இப்போ நான் வந்து அந்த மாந்திரிகம் பண்ணும்போது அடுத்தது நான் வந்து என் பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து நாங்கள் மாந்திரிகத்தை கொடுத்துடணும். இது வந்து ஒரு ப்ரொசீஜர். சரிங்களா, இப்போ எங்களை மாதிரி இருக்கிற மாந்திரிகர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் குடும்ப பிரச்சனைகள், பல சிக்கல்கள் எல்லாத்துக்குமே வந்து தொழில் பிரச்சனை, உடல் பிரச்சனை, மன ரீதியான எவ்வளவோ வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த மாந்திரிகரான எங்ககிட்ட தான் நீங்கள் வந்து சொல்யூஷன் வாங்கிக்க முடியும். சரிங்களா, இப்போது நாங்கள் வந்து தாயத்து வடிவில் நாங்கள் கொடுக்குறோம். எது என்ன இன்றைக்கி பேசக்கூடிய டாப்பிக்கில் வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் இதை சொல்ல வரோம். தாயத்து வந்து நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய தாயத்து வந்து எப்படிப்பட்ட ஈக்குவலான ஒரு பிரச்சனைகளை வந்து வெளியே எடுத்து விடும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து தோஷங்கள் இருக்கும். அதெல்லாமே வந்து நிறைய, அதாவது கிரக தோஷங்கள் இருக்கும், பாவ கணக்குகள் இருக்கும், முன்னோர்கள் சாபம், முன்ஜென்ம வினைகள், இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. இதுதான் வந்து மெயின் தோஷங்கள். அதுக்கு கீழே அடுத்தடுத்து கிளைகளாக வரக்கூடியதான் வந்து நாகதோஷம், செவ்வாய் தோஷம், ராகு கேது, இதெல்லாமே வந்து அதுக்கு கீழே வரக்கூடிய கிளைகள். மெயினான தோஷங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஹெட்டே வந்து பார்த்துட்டிங்கன்னா கிரகதோஷம்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாவக்கணக்குங்கிறது அது ஒரு ஹெட்டு, அது ஒரு வெரைட்டி. இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா முன்னோர்கள் சாபம், இன்னொன்று முன் ஜென்ம வினைங்கிற தோஷம். சரிங்களா, இதெல்லாம் தான் இந்த 4 வகையான விஷயங்கள் தான் வந்து மெயின் ஹெட்டு. அதோட கிளைகள் தான் வந்து பல விதமான தோஷங்கள் இருக்குது. புத்திர தோஷம் இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, அதே சமயத்தில் ராகு கேது, செவ்வாய், இன்னும் எவ்வளவோ வகையான தோஷங்கள் அதுக்கு கீழே வரக்கூடிய கிளைகளான தோஷங்கள் தான். சரிங்களா, ஓகே. இப்போ இது வந்து ஜாதகத்தில் எந்த மனிதர்களுக்குமே வந்து சின்ன சின்ன தோஷங்களாவது இருக்கும், கண்ணுக்கு தெரியாத தோஷங்களும் இருக்கும், பெரிய தோஷங்களும் இருக்கும். தோஷம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே அந்த நபர்கிட்ட வந்து ஒட்டி இருக்கும். பல வினைகள்னால அவங்களுக்கு வந்து அந்த தோஷம் ஒட்டி இருக்கும். அது வந்து நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம்னா அந்த தோஷங்கள் இருக்குது. அதுக்கு வந்துட்டு பரிகாரம் ஒவ்வொருத்தங்க கிட்ட நீங்கள் வந்துட்டு தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்கிற பரிகாரம் பண்ணுறீங்க. பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக கை கொடுக்கறதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு கம்மி தான். இப்போ இங்கே நாங்கள் வந்து எங்களுடைய காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து இப்போ தாயத்துக்கும் உங்களோட ஜாதகத்துக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது, உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை நம்ம கொடுக்கக்கூடிய தாயத்து எந்த அளவுக்கு பவரோடு வேலை பார்த்து உங்களுக்கு சரி பண்ணுது. அப்போ மாந்திரீகமான இந்த மாந்திரீக தாயத்தை வந்து
நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகள், பிரச்சனைகள், தோஷங்களுக்கு வந்து எப்படி வந்து இது வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நாங்கள் வந்து இதெல்லாமே தாயத்து தான். இப்போ இந்த ஒரு தாயத்தை நீங்கள் வாங்குறீங்க, பவர்ஃபுல்லாக வாங்கிடுறீங்க. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹை பவர் வந்துட்டு 6 மாத தாயம். எப்போவுமே தாயம் அப்படிங்கிறது எங்கே நீங்கள் வாங்கினாலும் 6 மாதம்தான். இந்த 6 மாத தாயத்தை நீங்கள் கட்டிக்கலாம். நல்லது கெட்டது எல்லா இடத்துக்கும் போய்க்கலாம். அதனால தான் அது வந்து வெறும் 6 மாதத்தோட அதோட கெப்பாசிட்டி, அதோட வாழ்க்கை வந்து இதோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய நல்ல சக்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கும்னா 6 மாதம் வரைக்கும் கொடுக்கும். அப்போ இந்த 6 மாதம் கொடுக்கக்கூடிய பவர் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து எங்கள் சைடு, எங்கள் மாந்திரியத்துலேருந்து உங்களுக்கு பவர் பண்ணி கொடுக்கும்போது கொடுக்கக்கூடிய தாயத்தோட ஹை பவர் ரேட்டே வந்து உங்களுக்கு 500. அப்போது நீங்கள் பொதுவாக ஒரு 350 350 ரூபாய்க்கு உண்டான பவரே நீங்கள் வாங்கி போட்டுக்கிறீங்க அப்படின்னாலுமே போதும். இது இந்த 6 மாதத்துக்கு இந்த 6 மாத தாயத்தை நீங்கள் வாங்கி போடுறீங்க, கட்டிக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 6 மாதம் முடிஞ்சு 1.5 வருஷம் மொத்தம் 3 வாட்டி நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த தாயத்தை வந்து இந்த 350 பவர்லேயே நீங்கள் வாங்கி 3 முறை நீங்கள் கட்டிக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்னால நீங்கள் பட வேண்டிய கஷ்டங்கள் மேற்கொண்டு ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும். அந்த தோஷம் வந்து உங்களுக்கு ரியாக்டே ஆகாது. அப்போ இந்த தாயத்தை வந்து நீங்கள் 1.5 வருஷம் 6 மாத தாயத்தை 3 வாட்டி நீங்கள் தொடர்ந்து விடாமல் கட்டிக்கிறீங்க, வாங்கி கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் 10 வருஷத்துக்கு எந்த ஸ்டக்குமே இருக்காது. உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறது ஸ்டக் இல்லாமல் எல்லாமே நடத்தி கொடுக்கும். எந்த வகையான தோஷங்களுமே வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணாது. அப்படிப்பட்ட தாயத்து தான் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மாந்திரீக தாயத்து. சரிங்களா? இது வந்து மாந்திரீக வழியில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நாங்கள் வந்து இது ஜாதகம் பார்த்து மாந்திரிகம் பண்ணுறங்காட்டி எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கக்கூடிய இந்த மாந்திரிகம் தாயத்து வந்து இந்த அளவுக்கு எஃபெக்ட் பவர் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் வந்து எங்களோடதுல இருக்குது. அதை வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போது இந்த பவர் அந்தளவுக்கு உங்களோட ஜாதகத்தில் வந்து மாற்றி விடுது. ஃப்யூச்சரில் 10 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணும். சரிங்களா? பட் அதுக்காக நீங்கள் அதுக்குன்னு பரிகாரம்ட்டெல்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க. அதாவது 10 வருஷம் இப்போதைக்கு நீங்கள் ஒரு சேஃப்டியாக தான் நீங்கள் பண்ணுறீங்க. அப்புறமா 10 வருஷம் கழிஞ்சும் சரி, இல்லை எனக்கு 10 வருஷம்லாம் வேண்டாங்க, எனக்கு வந்துட்டு ஃபுல் லைஃப் லாங்காகவே எனக்கு சொல்யூஷன் வேணும்னா ஜாதக ரீதியாகவே நான் பண்ணி தரக்கூடிய 30 நாள் பரிகாரம்னு இருக்குங்க. அந்த 30 நாள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தோஷத்தை வந்து கழிக்கிறதுனா அந்த கால்குலேஷன் ப்ராசஸிங் எல்லாம் நான் பண்ணக்கூடியது இருக்குது. அது வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதோட 30 நாள் பரிகாரத்துக்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 20,000 ரூபா வரும். சரிங்களா? அது வந்து லைஃப் லாங் சொல்யூஷன். அது வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு தோஷங்கிறதே எஃபெக்ட் இல்லாமல் ஸ்டக் இல்லாத வாழ்க்கை. அது வந்து பெரிய பரிகாரம். அதெல்லாம் வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்போது அந்த பரிகாரத்தில் வந்து நீங்கள் பண்ணுற விஷயம் என்ன கிடைக்குமோ லைஃப் லாங்காக, இதில் நீங்கள் 3 டைம்ஸ் 3 முறை 1.5 வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து நீங்கள் இதை 3 டைம்ஸ் கட்டினீங்கன்னா 10 வருஷத்துக்கு நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த மாந்திரிக தாயத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய எங்களுடைய பவர் வந்து உங்களுக்கு எந்த மனிதர்கள் நீங்கள் வாங்கி கட்டிக்கிறீங்க, தோஷம் இருக்குது இல்லை, அதிக தோஷம் கம்மி தோஷம் எப்பேற்பட்ட தோஷக்காரங்கள் ஜாதக ரீதியாக இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 10 வருஷம் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப கவசமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் 10 வருஷத்துக்கு நடக்கும். பட் இதை வந்து நீங்கள் 3 வாட்டி நீங்கள் தொடர்ந்து கட்டிக்காங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைஃப் லாங் சொல்யூஷனே வந்து பார்த்துட்டிங்கன்னா 30 நாள் பரிகாரம் ஜாதக ரீதியாக வரக்கூடிய தோஷங்களில் வந்து நாங்கள் வந்து பரிகாரம் பண்ணி எடுத்து விடுற பரிகாரம். சரிங்களா? அதை வந்து நீங்கள் பண்ணலாம். அப்போது இன்றைக்கி இந்த தாயத்தோட முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம், மாந்திரிக தாயத்தை 6 மாதத்துக்கு உண்டான தாயத்தை வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் தாயத்தை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கி கட்டிக்கலாம். இது வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய தாயத்து தான். இதவே வந்து நீங்கள் வெள்ளியிலையும் வாங்கி கட்டிக்கோங்க, வெள்ளியிலையும் போட்டு தருவோம். தங்கத்தில் வேணாலும் இந்த தாயத்தை நீங்கள் வாங்கி நாங்கள் போட்டு கொடுப்போம். சரிங்களா? இப்போ
இப்போ எங்ககிட்ட வாங்கக்கூடிய பவர் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத இந்த பதிவில் தாயத்தோட ஹைலைட்டான விஷயம் நான் சொல்லியிருக்கேன். நன்றி நேயர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தாயத்தை நீங்கள் வாங்குறதுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் மூலியமாகவும் நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொத்தமாக 3 தாயத்தாவும் வாங்கலாம். இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்காவும் நீங்கள் கொரியரில் ஒவ்வொரு தாயத்தாவும் நீங்கள் வாங்கி கட்டுங்க. எந்த வயதாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் 3 முறை 1.5 வருஷம் 6 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் கட்டுனீங்கன்னா 10 வருஷம் ஃப்யூச்சரில் 10 வருஷம் எந்த ஸ்டக்கு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லானது நான் உங்களுக்கு சொல்லணும் தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்கேன். அது ஒன்று. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைன் வாட்ஸ்அப் மூலிமா இதுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அட்ரஸ் எல்லாம் கொடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு வாங்குங்க. இல்லை நேரில் வந்தீங்கனாலும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். இப்போ என்னுடைய தாத்தா கொள்ளு தாத்தா வந்துட்டு கேரள மாந்திரீக பரம்பரை. அவர் பெயர் வந்து ராமசாமி செட்டியார். அவருடைய கொள்ளு பேத்தியான நான் வந்து இங்கே கோயம்புத்தூர் பார்டரில் அவினாஷியில் நான் வந்து கேரள மாந்திரிகம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவையானது எல்லாமே நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். கோயம்புத்தூரில் இருக்கிற மக்கள், அதே சமயத்தில் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இங்கே அவினாஷியில் வந்து காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு தேவையான மாந்திரிகம் செய்து கொள்ளலாம். சிவனுடைய மாந்திரிகம் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டு வரவே வராது. நான் பண்ணி தரக்கூடிய கேரள மாந்திரீகமானது வந்து உங்கள் வீட்டு பிரச்சனை, வீட்டை சார்ந்த பிரச்சனைகளையும் சரி, தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, உடல் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சரிங்களா. அதே சமயத்தில் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கம் எதிரிகள் எந்த வகையான பிரச்சனைகளுக்கும் இங்கே நீங்கள் வந்து மாந்திரிகம் செய்துக்கலாம். இப்போது உங்களை நீங்கள் எந்த விதமான செய்வினையிலிருந்தும் நீங்கள் தப்பிச்சிடணும், எந்த தாக்கமும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற கவசத்துக்கு உண்டான மாந்திரிகமும் நீங்கள் இங்கே பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களை கஷ்டப்படுத்தலாம்ங்கள நீங்கள் திரும்ப அவங்களுக்கு செய்வினை வைக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் இங்கே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதனால் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரவே வராது. ஏன்னா இது வந்து சிவனுடைய மாந்திரீகம். அதனால் உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே வந்து ஆன்லைன்லேயும் கேட்டு வாங்குங்க வாட்ஸ்அப் மூலயமா. அதே சமயத்தில் நேரில் ஆஃபீஸும் வாங்க. அவினாஷியில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான மாந்திரீகங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி நேரம்.